பொதுக்குழு இருக்கவங்களுக்கு 2026 வாய்ப்பு தரப்படுங்கிறது சொல்லியிருக்காரு. கட்சிக்காக கருத்து முரண்பாடுகளை கலந்துட்டு வேலை செய்யணுங்கிறத சொல்லியிருக்காரு. இது தொடர்ந்து கலாய்விலேயே நம்ம பார்த்ததும் பல இடங்கள் அந்த கருத்து முரண்பாடு இருந்தது. அது சில இடங்களில் கை கலப்பா வருவதை பார்த்திருந்தோம். தொடர்ந்து இதை ஆக்கப்பூர்வமா மாத்துறதுக்கு என்ன பணிகள் அதிமுக செய்ய இருக்கு? அதாவது திமுகவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடத்தும் போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. அதெல்லாம் வந்து பேச மாட்டீங்க யாரும். எங்க கட்சியில ஏதாவது ஒன்று ரெண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் அது வந்து ஏற்படும் போது அதை பூதாகரமாக்குறீங்க. அதில் அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு உறவு அண்ணா சொன்னது போல கழகம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு குடும்ப பாச உணர்வோடு தான் இந்த இயக்கம் வந்து நடத்தப்படுகிறது. அண்ணா வந்து அன்பு தம்பி என்று அழைத்து ஒரு குடும்ப பாச உணர்வு மிக்க இயக்கமாக மாற்றி காட்டினார்கள். அதே போல வந்து அம்மா வந்து எல்லோரும் குழந்தைகள் எல்லாரும் தன்னுடைய பிள்ளைகள் என்ற வகையிலே பாசத்தை ஊட்டி வளர்த்தார்கள். அந்த வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி ரத்தத்தின் ரத்தம் என்று சொல்லி ஒரு குடும்ப ஒரு உணர்வோடு வந்து எல்லாம் எங்களுடைய ரத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு என்னன்னா உணர்வுமிக்க அந்த ஒரு கருத்தை வந்து அவர் பதிய வைத்து எங்க இயக்கத்தை பொறுத்தவரை கழகம் ஒரு குடும்பம். ஆனால் திமுக பொறுத்தவரை குடும்பமே கழகம் அந்த வகையில தான் வந்து திமுக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பா பாட்டன் மாமன் மச்சான் இப்படி எல்லாம் வந்து எல்லாம் ஒவ்வொரு பதவியில் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா இங்கேதான் வந்து ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு அரசு கொடி கட்டிய காரில் ஒரு கிளை செயலாளர் கூட ஒரு முதலமைச்சர் ஆக முடியும் என்பதற்கு அண்ணன் பொதுச்செயலாளரே ஒரு உதாரணமா இருக்காரு. இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா அப்படி வந்து ஒரு திமுக ஆட்சி இருந்த காலத்திலேயே மூக்க அழகிரி அன்றைக்கு மதுரையில் இருக்கிற சூழ்நிலையில ஸ்டாலினால போக முடிஞ்சுதா? போக முடியலையே. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசம். சரி, அங்க போய் கூட்டத்தில் இவர் கலந்துக்க முடியுமா? திமுக கூட்டத்தில் அழகிரி நடத்துற கூட்டத்தில் கலந்துக்க முடியாது. ஆனா எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில தான் ஸ்டாலினே மதுரைக்கு போனார். அதுவரையில மதுரைக்கே போல. அப்படி வந்து அவருடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு மோசம். தொண்டர்களும் வந்து பார்த்தா கூட்டம் போட்டு அவ்வளவு கலாட்டா நடக்கும். இங்க எங்கேயோ ஒன்று ரெண்டு இப்படி நடக்கிறத வந்து பத்திரிகைகள் தான் பூதாகரமாக்குறாங்களே. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்றுபட்டு உறுதி ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு இன்னைக்கு உள்ள இந்த சூழல் ஒரு எழுச்சியை வந்து பார்க்கும்போது எல்லா கழக தொண்டர்களுடைய மத்தியிலே ஒரு எண்ணம் 2026 வந்து ஒரு சர்வாதிகார எதோச்சதிகார ஒரு ஜனநாயக ஒரு பிற்போக்கு அது வந்து முழுக்க அனைத்து மக்களுடைய விரோதத்தை சம்பாதித்த ஒரு குடும்ப ஆட்சி ஒழித்தாக வேண்டும். இதுதான் வந்து ஒட்டுமொத்தமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய எண்ணம் தான் இன்றைக்கு வந்து பொதுக்குழு வந்து இன்னைக்கு பிரதிபலித்திருக்கு. அந்த எழுச்சி இருக்கு.